திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இதுவரை கொலைக்கான காரணம் மற்றும் துப்பு எதுவும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தவித எதிர்ப்பையும் அவர்கள் காட்டவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. வணக்கம். தற்பொழுது விசாரணையை எந்த மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது? தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? தமிழகத்துல திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல நடந்த அந்த 3 கொலையானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வயதான தாய், தந்தை மற்றும் அவருடன் இருந்த மகன் ஆகிய 3 கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இருந்தாலும் தற்போது வரை இது கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து எந்த விதமான தகவலும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதே நேரத்துல கொலை நடந்த இடத்தை அந்த சீன் ஆஃப் கிரைம் பாக்குறப்போ என்னன்னா, இந்த தாயும் மகனும் ஒரு அறையில படுத்திருந்தவாறே உயிரிழந்திருக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் அவர்களோட தலையில கடுமையான காயத்தினால அவங்க கொல்லப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கு. வழக்கமாக ஒரு கொலை நடந்த இடத்தை ஆய்வு செய்யும் போது அங்கு ஒரு எதிர்ப்பு நிகழ்ந்திருக்கும். ஒரு திடீர் தாக்குதல் நடந்தால் அந்த தாக்குதலுக்கான ஒரு எதிர்ப்பு அல்லது எதிர் தாக்குதல் அல்லது தாக்க ஒருவரை பிடித்து இழுத்தல் போன்ற அந்த தடயங்கள் ஆகியவை இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு கொலை சம்பவத்திலும் அதுதான் முக்கியமாக பார்க்கப்படும். ஆனால் இந்த கொலை சம்பவத்துல அவர்கள் தாய் மற்றும் மகன் இருவருமே எந்தவித எதிர்ப்பும் இன்றி கொலை செய்யப்பட்டிருப்பது அந்த சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்த போது போலீசாரின் அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மேலும் அவருடைய தாயும் தந்தையும் ஒரு அறையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதும், அதே போல அவரது தந்தை வெளி அறையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பதையும் தீவிரமாக விசாரித்து வருகின்றன. முன்விரோதம் ஏதேனும் செந்தில்குமாருக்கு இருந்திருக்குமா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதன் இடையில இந்த ஒதுக்குப்புறமான பகுதியில் உள்ள வீடுகளை குறிவைத்து இது போன்று தாக்கும் கும்பல் குறித்து அந்த குற்றவாளிகள் குறித்த அந்த லிஸ்டையும் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது தொடர்பாகவும் எடுத்து விசாரணை நடத்திட்டு வராங்க. வீட்டில் இருந்த வயதான தாய், தந்தை மற்றும் மகன் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தினதில் அது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வந்தாலும் தற்போது வரை அந்த கொலைக்கான காரணம் என்ன என்பதும் தெரியவில்லை. அதே போல கொலை நடந்த இடத்தில் சிறிதும் கொலையானவர்கள் எந்தவித எதிர்ப்புமின்றி கொலை செய்யப்பட்டிருப்பதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் 8 சவரன் நகை திருடு போனதாக கூறப்படும் நிலையில் 8 சவரன் நகைக்காக இந்த கொலை நடந்திருக்குமா என்ற ஒரு சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. எனவே இந்த மேற்சொன்ன காரணங்கள் அனைத்தும் வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். நன்றி சதீஷ்மணி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.